கேரள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் நோக்கில் சென்னை ஆவடியில் உள்ள படைத்துறை உடை தொழிற்சாலை ஊழியர்கள் சங்கம் சார்பில் யூசவன் தமிழின் அன்பு பாலம் மூலம் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளனர். ஆவடியில் உள்ள படைத்துறை உடை தொழிற்சாலையில் பணியாற்றும் 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போர்வைகள், நாப்கின்கள், டயாப்பர், பிஸ்கட் பாக்கெட், தண்ணீர் பாட்டில்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை கேரள வெள்ள நிவாரணத்திற்கு வழங்க முன்வந்துள்ளனர். அதன்படி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்துள்ள நிவாரணப் பொருட்கள் கேரளாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவில் வழங்கப்பட உள்ளன. இயற்கையாகவே அங்கே ஆறுகள் நிறைய இருக்கின்றன. அது பொதுமக்களுக்கு மிகுந்த சேதத்தை விளைவித்தது அல்ல. ஆனால் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய சேதத்திற்குள்ளாகி அங்கே இருக்கக்கூடிய வயோதிகர்கள், பிள்ளைகள் எல்லோரும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை இன்றைக்கு உண்டாக்கியிருக்கு. அதை பார்க்கிற போது இடுக்கண் களைவதாம் நட்பு என்று வள்ளுவன் சொன்னதற்கேற்ப உள்ளபடியே ஒரு மனிதாபிமானத்தோடு எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவிட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு மேலோங்கியிருந்த நிலையில் அன்பு பாலம் இந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்விலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதை அறிந்து உடனடியாக நாங்கள் இன்றைக்கு அந்த முயற்சி